காதல் வாழ்க்கையில் கரண்ட் சிச்சுவேஷன் என்ன, நீங்கள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கணும், நீங்கள் எப்படி உங்கள் காதல் வாழ்க்கையில் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ரீடிங்கில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு இன்டிடியூவ் ரீடிங்காக தான் இருக்க போகுது. செட் ஆஃப் 1 and 2. ஸோ செட் ஆஃப் 1ல் வந்து நான் ஏஞ்சல் ரீடிங்கும் எடுக்கிறேன். 1 and 2 சிச்சுவேஷனல் ரீடிங் என்னன்னு நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஏஞ்சல் ரீடிங்கும் நம்ம எடுத்துடலாம். ஸோ ஏஞ்சல் கொடுக்கக்கூடிய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் கைடன்ஸ் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷனில் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஸோ 1 and 2. ஸோ என்னுடைய லெஃப்டில் இருக்கிறது நம்பர் 1, என்னுடைய ரைட்டில் இருக்கிறது நம்பர் 2. ஸோ இந்த 2 கார்டில் ஒரு 10 செகண்ட் டைம் தரேன், நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் உங்கள் எனர்ஜி கூட எது லிங்க் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு பேஷன்ஸ். இந்த கார்டு அடிக்கடிக்கு வருது, இந்த கார்டு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளோட ரீடிங்கில் வருது. ஸோ யாரோ ஒருத்தவங்களுக்கு இது மெசேஜாக கூட வரும், நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க ஒரு மெசேஜாக கூட இதை நீங்கள் வச்சுக்கலாம். பேஷன்ஸாக இருங்க, பொறுமையாக இருங்க, எல்லாமே நல்லாவாக தான் நடக்கும். நம்ம பொறுமையாக இல்லாத போது தான் தவறான முடிவுகளையும் தவறான பர்சன்ஸையும் லைஃப்பில் இன்வைட் பண்ணுவோம். ஸோ பொறுமையாகவே இருங்க. ரொம்ப ஹரிபரியாக அப்படிலாம் லைஃப் கிடையாது. ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப மெலடியஸாக லைஃப் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப நம்ம ஃபாஸ்ட்டாக இப்போவே பண்ணி முடிக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஸோ பொறுமையாக இருங்க, நல்லது கண்டிப்பாக நடக்கும் உங்களுடைய காதல் வாழ்க்கையில். அதே மாதிரி கரண்ட் சிச்சுவேஷன் சொல்லக்கூடியது, நீங்கள் பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக இவால்வ் ஆகும். நெக்ஸ்ட் ஃபேஸஸ் ஆஃப் லைஃப்பில் நீங்கள் போவீங்க. ஒன்று, உங்கள் பார்ட்னர் உங்கள் கூட நல்ல ஃப்ரீக்வன்சியாக நல்ல ஒரு ஃப்ரீக்வெண்ட்டில் இருக்காங்க, வேவ் லென்த் கரெக்டாக இருக்குதுன்னா உங்களுடைய லைஃப் என்பது நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு போயிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இவால்வ் ஆகிடுவீங்க, ஏதோ ஒரு லேர்னிங் உங்களுக்கு கிடைச்சிடும். சம் லேர்னிங் யூ வில் லேர்ன் ஃப்ரம் யுவர் லவ் லைஃப். ஸோ லைஃப் ஏதோ ஒன்று டீச் பண்ணிகிட்டே தானே இருக்கும். ஸோ ரெண்டுத்தில் எதனா ஒன்று நடந்துடும். அடுத்ததாக செகண்ட் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு அன்கண்டிஷ்னல் லவ். The love between you and your person is internal, nothing and no one can take it away from you அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இதற்கு முன்னாடி ரொம்ப ஹார்ட் ஃபீலிங்கில் இருந்திருப்பீங்க, இந்த மாதிரி ப்ரோக்கன் ஸ்டேஜில் இருந்திருப்பீங்க. எதுவோ ஒன்று நடந்திருக்கு லைஃப்பில், தேர்ட் பர்சனாக கூட இருக்கலாம், ஆர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக கூட இருக்கலாம். உங்கள் 2 பேருக்குள்ளே கம்யூனிகேஷன் சரியில்லாத ஏதோ ஒரு ஃபீலிங் லாஸ்ட்டாக இருந்திருக்கும், பிரேக்கப்ஸ் இருந்திருக்கும். பட் கண்டிப்பாக அன்கண்டிஷ்னல் லவ் என்பது நீங்கள் வரவேற்கிறதுக்கு ரெடியாக இருங்க. உங்கள் வாழ்க்கையில் அன்கண்டிஷ்னல் லவ்வை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இத்தனை நாளாக நீங்கள் எதிர்பார்த்துருந்த காதல் உங்களுக்கு கிடைக்க போகுது. தேங்க்யூ.